பாலச்சந்தர் ஒருத்தர் தான் இங்கே பெரிய டைரக்டராக இருந்தார். கொஞ்சம் வித்தியாசமான படம் பண்ணார். மற்றதெல்லாம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஏ.பி. நாகராஜன் அந்த மாதிரி படங்கள் தான். 16 வயதிலே படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலே தமிழில் பண்ண படங்களோட கர்நாடகாவில் பண்ண படங்கள் ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். தியேட்டரில் ஃபுல்லாகிடுச்சு. அந்த தியேட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை போல் 2 மடங்கு வெளியில் நிற்கிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். கன்னடா சினிமாவுக்கும் நமக்கும் உள்ள சம்மந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது 1975-74 நினைக்கிறேன், ஒரு ஸ்டேட் டீமை ரெப்ரசன்ட் பண்ணி சித்ரதுர்க் அப்படிங்கிற ஊரில் அங்கே நடந்தது. அப்போது சாயங்காலம் நாங்கள் தோற்று போயிட்டோம். தமிழ்நாடு யார்கிட்ட தோற்று போனோம்? கர்நாடகா கிட்ட தான் தோற்று போயிட்டோம். தோற்று போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு படம் கூட்டிகிட்டு போனாங்க. போய் பார்க்குறேன், நாகரஹாவுன்னு ஒரு படம். எனக்கு அதுக்கு முன்னாடி புட்டுனா கனகல்னா யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆர்த்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணுவர்தன் ஒரு யங் மேன், அவர் தான் ஃபஸ்ட்டு படம். அப்படியே பார்த்து அசந்து போயிட்டோம். ஏன்னா அந்த சமயத்தில் பாலச்சந்தர் ஒருத்தர் தான் இங்கே பெரிய டைரக்டராக இருந்தார். கொஞ்சம் வித்தியாசமான படம் பண்ணார். மற்றதெல்லாம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், ஏ.பி. நாகராஜன் அந்த மாதிரி படங்கள் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நாங்கள்லாம் 15 வயசில் அப்படியே மலைச்சு போய் நின்னோம். நான் திரும்பி வந்து அப்போ சித்தப்பா கமல் தான் என்ன அனுப்பிச்சார். அவர்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நாகரஹாவுன்னு ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே அசந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னார். அவங்கெல்லாம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி அந்த நியூ வேவ் சினிமாங்கிறது அங்கேருந்தா வந்தது. சம்ஸ்காரா, கிரீஷ் கார்னாட், பி.வி. கரந்த், அதுக்கப்புறம் ஐயர், ஜி.வி. ஐயர், அந்த மாதிரி சங்கராச்சாரியெல்லாம் பண்ண பிரமாதமான ஃபிலிம் கட்டஷரார்தா. அதுக்கப்புறம் முதல் தடவை அந்த பூத்தையன மக ஐயு அப்படிங்கிற படம் வந்து அப்படி பிரமாதமாக இருந்தது. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை பற்றி, ஒரு வெள்ளத்தை பற்றி. அதை வந்து நம்ம ஜெமினி பாலன் வாங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் எடுத்தார். கமலோட அம்மா உங்கள் நிறைய பேருக்கு தெரியுங்க, ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவர். ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட பேரே அவங்க பேரில் தான். பையனை வந்து எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே ஆஸ்துமா இருந்தப்போ கொண்டு வந்து மெட்ராஸ் கொண்டு வந்தாங்க. அப்போது சின்ன பையனாக அவர் நடித்து நேஷ்னல் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பரமக்குடியில் இருக்கும்போது இவரோட ஃப்யூச்சருக்காக கிராமத்தில் எங்கள் எல்லாரையுமே விட்டுட்டு அவங்க வந்து இவங்களை எப்படியாவது கமலை பெரிய ஆளாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் 16 வயதிலே படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவ்வளோ பெரிய நடிகரை வந்து அவ்வளோ நடிப்பை ஒரு அம்மா பார்க்கலையே அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, கோகிலா அப்படிங்கிற கன்னடா ஃபிலிமை பார்த்தாங்க அவங்க. பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ணார். கமலோட பெஸ்ட்டு ஃபிலிம்னா அதுதான் சொல்லலாம். அவரோட நடிப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கூட நான் சொன்னேன், 16 வயதுலேயே பார்க்காம எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, கமலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்காம. ஆனால் கோகிலா பார்த்தாங்க, பாலு மகேந்திராவோட முதல் படம். ஸோ பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண முதல் படம் கன்னடா. கமல் அம்மா பார்த்த ஒரு நல்ல படம் அப்படின்னா கோகிலா. என்னோட ஹஸ்பண்ட் மணிரத்னம் முதல்ல டைரக்ட் பண்ணது பல்லவி அனுபல்லவின்ற கன்னடா ஃபிலிம் தான். அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. முதல்ல அவருக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சது கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான். நான் அந்த படமும் பார்த்தேன். எனக்கு பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் நான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ஆசை அவரால் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு. பட் அவர் வந்து மகேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப கோச்சிக்கிட்டார். நீ ஏன் வெயிட் பண்ணல, நான் எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி வரைக்கும் ஒன்று. மகேந்திரன் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் நான் பாலச்சந்தரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் அவளோட தொடர்கதை கன்னடா தான். அந்த ஷூட்டிங் நடக்கும்போது 3ஆம் பிறை ஷூட்டிங்கும் பெங்களூரில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் நிறைய தொடர்பு இருக்குது. நான் ஒரு 12 வயசுலாம் இருக்கும்போது சார் கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கும்போது ஒரு ஷெவர்லே கார் வந்து இறங்கும். தள்ளி அங்கேருந்து ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் வந்து கோயிலுக்கு வருவார். குவைட்டாக வந்துட்டு போவார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி யார் பாருன்னா ராஜ்குமார் அவர்கள். அவர் நடந்து வந்து போயிட்டு வருவார். சிஐடி காலனியில் ஸ்ரீதேவிலாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது வெளியில் வருவார் விஷ்ணுவர்தனும் பாரதியும். இங்கே தான் மெட்ராஸில் சிஐடி காலனியில் தான் அவங்களோட வீடு. கே நகரில், அசோக் நகரில் எங்கள் மாமா வீடு. அதுக்கு பக்கத்து வீடு வந்து கல்யாண்குமார். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், எங்கிருந்தாலும் வாழ்க. அதுக்கப்புறம் அந்த நெஞ்சம் மறப்பதில்லை. அப்புறம் கூனரா வருவார் ஒரு படத்தில், சுமை தாங்கி. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் அவர் ஹீரோ. அவர் பெரிய ஹீரோவாக நிறைய படங்கள் கன்னடாவில் பண்ணிட்டு இருந்தார். அவர் அசோக் நகரில் அந்த இந்த மாதிரி நமக்கும் கர்நாடகாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலே தமிழில் பண்ண படங்களோட கர்நாடகாவில் பண்ண படங்கள் ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் 2 தமிழ் படங்களும் நடிச்சிட்ருக்கேன். ஒன்று பேர் நிபுணன், இன்னொன்று வந்து காதலின் பொன் வீதியில். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரெண்டுமே தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது
சேட்டலைட் அண்ட் மியூசிக்கோட இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேறு மாதிரி ஆனதுனால எல்லாருமே தமிழ் அண்ட் கன்னடாவில் சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை தமிழ் அண்ட் தெலுங்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. முக்கால்வாசி பேர் கன்னடா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஃபுல்லாக நம்மளோட நேட்டிவிட்டிக்கும் கர்நாடகா நேட்டிவிட்டிக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்கும். இப்போ பாரதி ராஜாவோட படம் முதல் தடவை நான் தெலுங்கில் ஆக்ட் பண்ணேன். ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கலை. எனக்கு ஷூட்டிங் நடந்தது தேனியில் நடந்தது. அடுத்தது இங்கே கர்நாடகாவில் தான், கொள்ளைகாலில் தான் ஷூட்டிங் நடக்குது. அங்கே அவர் வந்து சிவசமுத்திரம் ஃபால்ஸில் ஷூட் பண்ணாமல் இருக்கவே மாட்டார் பாரதி ராஜா. ஸோ இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் கன்னடா இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் 5 கன்னடா படத்தில் நடிச்சிருக்கேன். நீங்கள் அதோட எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா, இத்தனை பேர் வந்து தமிழ் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நம்ம எத்தனை பேர் போய் கன்னடாவில் போய் பேச போகிறோம் தெரியல. ஸோ அதனால் இந்த மொழியெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோன்னா இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். கலைக்கு வந்து மொழியெல்லாம் வித்தியாசமே கிடையாது. நம்ம வந்து சந்தோஷமாக இந்த படங்களை பார்க்கலாம். லூசியா படம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். நானும் தங்கராஜும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீங்கள் எல்லாம், ஸ்ரீராம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தியேட்டரில் ஃபுல்லாகிடுச்சு. அந்த தியேட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை போல் 2 மடங்கு வெளியில் நிற்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தே ஆகணுன்றாங்க. இது ஒரு ஸ்க்ரீனிங் தானே, இன்னொரு ஸ்க்ரீனிங் போடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டு தரையிலெல்லாம் உட்காந்து பார்க்கணுன்னு. பட் ஐநாக்ஸில் தலையில் உட்காந்தா இட் செக்யூரிட்டி ப்ராப்ளம், உட்காரக்கூடாது நாங்கள். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஆசைப்பட்டு கன்னடா படங்களை பார்க்குறதுக்கு இங்கே நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இந்த படங்களும் ரொம்ப அழகான படங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில டைட்டில்ஸ்லாம் அவர் சொன்னதெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ். அங்கே எல்லோரும் அந்த படங்களை எல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ எல்லாருமே பார்க்கணும். அதாவது சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இந்த படங்களை வந்து பார்க்கணும். ஸோ கன்னடா படம் மறுபடியும் தமிழ்நாட்டில் நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் தான் அவங்களுக்கு ஏற்று கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி 28ஆம் தேதியும் வந்து இந்த கன்னடா ஃபிலிம் ஃபெஸ்டிவலை என்கரேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ.